வெல்கம் டு நவனிகாஸ் டிஐவை. இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பேன் ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுருங்க. அடுத்து கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டும் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரை வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக பூண்டை பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்க்குறதால மிளகாத்தூள் சேர்த்தலை. அடுத்து 3 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு மசிச்சு விட்டுருங்க. நல்லா மசிச்சாச்சு. இது கூட 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்காக வெறும் சில்லி ஃப்ளாக்ஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. அடுத்து சாண்ட்விச் பண்ணிடலாம். 2 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிரெட்டில் டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து சீஸ் ஸ்லைஸ் சேர்த்துக்கலாம். ஸ்லைஸ் இல்லாதவங்க துருவி கூட சேர்த்துக்கலாம். இன்னொரு பிரெட்டில் உருளைக்கிழங்கு மசாலாவை தடவி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா சீஸ் மேலே சில்லி ஃப்ளாக்ஸ் தூவி விட்டுருங்க. அவ்வளோதான். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை வச்சு சுட்டு எடுத்துடலாம். தோசைக்கல்லில் பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரெட் ஸ்லைஸை வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ப்ரெட்டு மேலேயும் பட்டர் இல்லைன்னா நெய் தடவிக்கங்க. 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 30 செகண்ட் மட்டும் வேக விட்டால் போதும், இல்லைன்னா ப்ரெட் கருகி போயிடும். திருப்பி போட்டதுக்கப்புறம் இன்னொரு 30 செகண்ட் வேக விடுங்க. அவ்வளோதான். ரொம்பவும் சிம்பிளான உருளைக்கிழங்கு சாண்ட்விச் ரெசிபி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.